வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை டச். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபினா முட்டைக்கோஸ் சில்லி. முட்டைக்கோஸ் 65 செய்யறதுக்காக ஆஃப் முட்டைக்கோஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். அதை வந்து நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, மைதா, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த எல்லாத்தையும் போட்டாச்சு. நம்ம அடுத்தது நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி போட்டு ஊற்றி விடுங்க. அப்போ வந்து எல்லா இடத்துலையும் பரவும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், இந்த மாதிரி கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துடலாம். ஆயில் கொஞ்சமாக சூடாக்குன ஆயில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரே 1 ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி எப்போ ஊற்றிடக்கூடாது, மறந்துடாதீங்க. இந்த மாதிரி தொளிச்சு தான் விடணும். நம்ம இப்படி எடுத்து இந்த பாருங்க, இந்த மாதிரி பிச்சு போடுற மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இது ஊறட்டும். முட்டைக்கோஸ் 65 செய்யறதுக்காக ஆயில் ஊற்றிருக்கேன். அது மாதிரி நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம போட்டுடலாங்க. பாருங்க, இந்த மாதிரி பிச்சு விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி விடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ தூரம் ஊற்றி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். குட்டீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம முட்டைக்கோஸ் வந்து பொரியல் பண்ணி செஞ்சு கொடுத்தோம்னா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேலை தான். ஆனால் வந்து பிரியமாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சில்லி போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. நமக்கு இப்போ முட்டைக்கோஸ் 65 ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.